ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருப்யோ நம. உலகத்துல இந்த துவந்தம்ங்கிறத தடுக்க முடியாது. இதுல இருந்து துவைத்தத்துல இருந்து தான் அத்வைத்தத்துக்கு போறோம் அப்படின்றதெல்லாம் நியாயம்தான். அதெல்லாம் கரெக்ட், பெரியவாள் சொல்ற கரெக்ட். ஆனா தவிர்க்க முடியாது என்னன்னா, ரெண்டு சுகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு, நல்லதும் இருக்கு, கேட்காதும் இருக்கு. இப்படி எல்லாமே இருக்கு அப்படின்னா பகவான் அதற்காக மனசு புத்தி ரெண்டையும் வேற கொடுத்துருக்கான் இல்லையா. மனசு இஷ்டத்துக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றது, அதே சமயத்துல புத்தி கூடது இதெல்லாம் பண்ணாது, இதெல்லாம் தப்பு, இது பண்ணா அக்கிரமம், இது பண்ணா கெடுதல் விளைவிக்கும், உன்னோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு அதுவும் சொல்றது. நமக்கு ரெண்டையும் கொடுத்துருக்கான். கொடுத்துட நமக்கு அறிவையும் பகவான் வச்சிருக்கிறதுனால அவனோட பெரிய ஒரு கருணை என்னன்னா, அவனை ஒன்னும் தப்பே சொல்ல முடியாது. இயற்கையில எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, பொழிச்சுக்க வேண்டியது உன்னுடைய சாமர்த்தியம். ஒரு சொல்வ வேடிக்கை, ஒரு செல் இருக்கிற உயிர் பிராணிகள்ல இருந்து 2, 3, 4, 5, 6ன்னு வரும்போது 6வது கேட்டகரியில வரக்கூடிய மனுஷனுக்கு தான் அறிவுன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான். நிச்சயம் எல்லாத்துக்கும் எல்லாம் உண்டே தவிர இது இல்லாம செய்யக்கூடாதா, இது தப்பா ரைட்டா, இது பண்ணா என்ன விளைவுகள் வரும், அப்படி நல்ல விளைவுகள்னா எத்தனை பேருக்கு பிரயோஜனம், இதை விட நல்லது கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல கெட்டது பண்ணா அதனால என்ன தீய விளைவுகள் எல்லாம் வரும், அதை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறதுக்கு நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். அதோட நம்ம பகவான் என்ன சொல்றான்னா, எல்லாத்தையும் உடனே அப்படியே பார்த்து அப்படியே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப சாஸ்திரங்களுக்கு கூட விளக்கங்கள் வரும்போது பெரியவா எல்லாம் பாஷ்யங்கள் எழுதின்னு வரும்போது பிரஸ்தானத்திலேருந்து இருந்து எடுத்திருந்தா எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கும் பாஷ்யம் எழுதும். ஒருத்தர் ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் மாறுதல் இருக்கு அவ சொல்ற விஷயங்கள். பிரைமரியா எது எடுத்துக்கிறாளோ அதை ஒத்துக்கிறாளே தவிர, வியாக்கியானம்னு பண்ற போது நடைமுறையில வரும்போது அந்த காலகட்டத்துல எப்படி இருந்தோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்தியம் கொடுக்கற இல்லையா. ஒரு வேடிக்கையா பஞ்சதந்திரத்துல ஒரு கதை ஒண்ணு உண்டு. அது என்னன்னாக்க, ஒரு வேடன் என்ன பண்ணா, ஒரு மரத்துல ஒரு பறவையை அடிச்சுட்டான். அது ஒரு மாதிரி தப்பிச்சுன்றது, ஆனா பறக்க முடியாத விழுந்துடுச்சு. விழுந்தோடனே பிடிச்சிட்டான், வலையில விழுந்ததை பிடிச்சிட்டான். அது உடனே சொல்லிட்டு, அப்பா நீ என்னை தயவு பண்ணி விட்டுடு, என்ன அடிக்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, உனக்கு வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளா வரத்துக்கு நான் உனக்கு 3 விதமான அட்வைஸ் உனக்கு கொடுக்குறேன். அதை வச்சுன்னா நீ ரொம்ப பெரிய இந்த தொழிலெல்லாம் பண்ணவே வேண்டாம், லோன்னு அலையவே வேண்டாம், கஷ்டப்படவே வேண்டாம் அப்படின்றது. ஓ அப்படியா அப்படின்னா, எனக்கு தெய்வத்தோட அருள் உண்டு, அதனாலதான் நீ அம்பால அடிச்ச உடனே கூட நான் பறந்து போயிட்டேன் பத்தியா, அதனால நீ என்ன பண்ணு, என்னை விட்டுரு, நான் மரத்து மேல போய் உட்கார்ந்து இந்த 3 அட்வைஸையும் உனக்கு கொடுக்குறேன். இந்த பையன் என்ன பண்ணா, சரி அதை நம்பிட்டு அதை விட்டுட்டான். இந்த மரத்து மேல போய் உட்கார்ந்தது. மரத்து போய் உட்கார்ந்த உடனே அது என்ன சொல்லிட்டு அவனை பார்த்து, நீ என்ன பண்றேன்னா, இப்ப நான் கையை விட்டு வந்துட்டேன், உன் மனசுல என்னென்ன தோன்றது, நான் உனக்கு நிஜமாவே 3 அறிவுரைகள் சொல்வேனோ சொல்ல மாட்டேனோ, இல்ல என்ன விட்டதுனால பெரிய தப்பு பண்ணிட்டியோ என்னவோ, என்ன விட்டுறதுனால வேற ஏதாவது இன்னைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் என்னை கையில இருந்ததையும் விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிச்ச கதையாயிடுமோ, இப்படி பழசெல்லாம் நினைச்சு நொந்து இருக்கியா. ஆமான்னா, இந்த பழசெல்லாம் நினைச்சு நொந்து போறதெல்லாம் விட்டுடு, இதுதான் முதல் அட்வைஸ்னுது. அப்புறம் 2வது அட்வைஸ் என்னன்னா, நான் இப்ப சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இங்க இருந்து பறந்து அடுத்த கிளைக்கு போற பாரு, அப்ப சொல்றேன். சரி சொல்லு. அந்த கிளையில இருந்து கிளம்பி இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, இவன் கண்ணுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி, இவன் அடிக்க முடியாத மாதிரி. அங்க போயின்னு சொல்லிட்டு, அப்பனே எதையுமே யார் சொல்றதையுமே உண்மை நீ எதையும் நம்பாத, அதனால எதையும் டக்குன்னு சொன்ன உடனே இப்படிதான் இருக்கும், இவ சொன்னது கரெக்ட் அப்படின்லாம் நம்பாத, உனக்கு புத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்கான் இல்லையா, அதனால நீ மனசு சொல்றபடி கேட்காத, புத்தி சொல்றபடி கேளு, நம்பு, அதுபடி பண்ணு. இப்போ உனக்கே ஒண்ணு சொல்லட்டுமா, நீ என்ன அவசரப்பட்டு விட்டுட்டு இல்லையா, என்னோட வயிற்றுக்குள்ள 2 பெரிய வைர கல் வச்சிருக்கேன், என்னை விட்டுட்டு இப்ப பாரு உனக்கு நட்டமாயிடுது இல்லையா, என்னை விட்டுறது, நான் என்ன விடுன்னு சொன்ன உடனே நீ விட்டுட்ட, இப்ப பாரு உனக்கு அந்த 2 வைரக்கல் கிடைக்காத போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் இன்னொரு கல்லையில போய் உட்கார்ந்து. இவன் நினைச்சான், ஐயோ நம்ம இது பேச கேட்டு நம்பி இதை போய் விட்டுட்டோமே, என்ன பண்றது இந்த வைரக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போயிட்டான். நொந்து போனான்னு அந்த பறவை சொல்லித்தான்,
நான் சொன்ன 2 அட்வைஸுமே நீ சரியா கேட்கல, அதனால 3வது அட்வைஸ் உனக்கு தேவையில்லைன்னு. என்ன முதல் அட்வைஸ்? பழச நினைச்சு நொந்து போகாதேன்னு சொன்னேன். நீ என்ன பண்ண? ஐயோ இந்த பறவையை விட்டுட்டோமே, இது அடிக்காத வச்சிருந்தோன்னு, இது பேச்சு கேட்டு விட்டுட்டு அடிக்காத வச்சிருந்தோம்னு சொன்னாக்க அந்த 2 வைரக்கல்லு கிடைச்சிருக்குமே, அது போச்சே, இப்ப நொந்து போற பத்தியா, இத விட்டுறணும். நீ அதை விடல. 2வது சொன்னேன், எதுவா இருந்தாலுமே அப்படியே நம்பாத, அதை ஆராய்ச்சி பண்ணி பாருவோம் அறிவை வச்சுன்னு சொன்னேன். பண்ணியோ பண்ணல. நானும் சின்ன குட்டி பறவை, என் வயிற்றுக்குள்ள பெருசா 2 வைரக்கல் இருக்குன்னா எப்படி இருக்க முடியும்? வைரக்கல் ஒரு பறவையோட கழுத்துல அதுவா முழுங்கினால வழியே வைரக்கல் போய் வயிற்றுல இருக்க முடியாது. நானும் குட்டி, என்னோட வாயோ ரொம்ப ரொம்ப சின்னது, இதுக்குள்ளது 2 எப்படி இந்த வைரக்கல் உள்ள போக முடியும்? இதை கொஞ்சமா யோசனை பண்ணிய. அதனால எதையுமே அறிவு இல்லாத நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் யாரும் பொறுப்பு கிடையாது, பகவானும் பொறுப்பு கிடையாது, எல்லாத்துக்கும் நீயே தான் பொறுப்பு. அதனால உனக்கு 3வது நான் சொல்ல வேண்டிய அறிவு தேவையில்லை. பட் இருந்தாலும் சொல்றேன், உனக்கு புத்தின்னு ஒண்ணு இருக்கு பத்தியா, எப்பவுமே புத்தி சொல்றபடியே கேளு, மனசு சொல்றபடி கேட்காத. அதுதான் உனக்கு நல்லது, உனக்கும் நல்லது, மற்றவாளுக்கும் நல்லது. நீ புத்தி சொல்றபடி ஆராய்ஞ்சு பார்த்து பகுத்து அறிஞ்சு இது நல்லதா கெட்டதான்னு பார்த்து பண்ணேன்னு சொன்ன, நீ யாரையும் திட்ட மாட்டா, யாரையும் குறை சொல்ல மாட்டா, நீ ரொம்ப நல்லா வாழ்றான்னு. இதேதான் எல்லாத்துலயும் புராணங்கள், இத்திகாசங்கள், உபநிஷங்கள் எல்லாத்துலயும் சின்ன சின்ன கதைகளா நமக்கு சொல்லிட்டு வரா. அது கேட்கும் போது ஆராய்ச்சி பண்ணாத பண்றது, எதுலயோ மனசு அப்படியே கடிச்சு போய் அதுலயே இருந்தது மூழ்கி போயிடுது. சுத்தி நடக்கிறத கூட கவனிக்காது. நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம், அக்கம் பக்கத்துல சுத்தி தன்னை சுத்தி என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட யோசனையே பண்ணாத ஏதோ பண்ணிட்டே இருப்பா. கடைசியில் கீழே விழுது வாரினப்பறம் தான் தெரியும் ஏன் இப்படி பண்ணோம்னு. இந்திரன் அதே தானே பண்ணான். ஏதோ நாட்டியத்தை பண்ணு குருவை கூட கவனிக்காத இருந்ததுனால தானே இத்தனை கஷ்டங்கள் அவனுக்கு வந்தது இல்லையா? குருவே விட்டுட்டு போயிட்டா, தன்னை அலட்சியம் பண்ணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். இது மாதிரி நிறைய தடவை அவன் தப்பு பண்ணிருக்கான். அவனுக்கு குரு உபதேசம் பண்ணாதவா இருந்திருப்பார், அவனுக்கு அறிவுரை சொல்லாத இருந்திருப்பார். அத்தனை பண்ணினா கூட அவன் தேவர்கள் அப்படின்னு சொன்னா நாம என்ன நினைச்சோம், நம்மளை விட ரொம்ப வசந்தவா நினைச்சுட்டு இருக்கோம். சில சமயங்கள்ல பார்த்தவள அவளை விட நம்மவே ரொம்ப வசந்தவாளா இருப்போம். இப்படி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு கடைசியில அதே குரு தான் இவனுக்கு சொல்லும்படி ஆச்சு, பூலோகத்துக்கு போய் பாரு, அங்க உன்னுடைய பாபங்கள் எல்லாம் தீர்றதுக்கான வழி ஏற்படலாம்னு சொன்னார். அவனு வந்தான். கடம்பவனத்துல வந்தோடனே தன்னுடைய பாப தோஷங்கள்லாம் நீங்கின மாதிரியான ஒரு ஃபீலிங் அவனுக்கு கிடைச்சது. கிடைச்ச உடனே குரு சொன்னார், இங்க ஏதோ ஒரு விசேஷமா ஏதோ ஒண்ணு இருக்கணும்பா, அது என்னன்னு தேடிப்பாரு. அது இல்லைன்னா இவ்வளவு சட்டுன்னு உனக்கு இவ்வளவு சுலபமா உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிருக்கிறதுக்கு நியாயமே கிடையாது, தேடிப்பாருன்னா. சரி பாருன்னு சொல்லிட்டு அவர் தேவலோகத்துக்கு போயிட்டார், தன்னுடைய ஸ்தானத்துக்கு போயிட்டார். இந்திரன் என்ன பண்ணா, தன்னுடைய ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு தேடிட்டு வான்னா அவெல்லாம் தேடி பார்த்துட்டு சொன்னான். என்ன சொன்னா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான். அதாவது அவனுடைய காதுல அப்படியே தேனையா பாயற மாதிரி இருந்துதான். காது அந்த அமுதமே காதுல பாயற மாதிரி இருந்தது. நல்ல பாலை சாப்பிட்டு இருக்கவனுக்கு அதுல கொஞ்சம் தேனை விட்டா அப்படி இருக்கும், அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்தது. என்ன பண்ணா, தன்னுடைய காதுகள்ல இந்த அமுதத்தை பொழிகின்ற மாதிரியான இந்த ஒற்றர்கள் சொல்லி ஒரு நல்ல நியூஸை கொடுத்த உடனே அவளை அழைச்சிட்டு அவன் கிளம்புறான். எப்படி போறான்னா, தன்னோட 2 கையையும் தூக்கி தலைக்கு மேல கூப்பி அப்படியே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு சரணாகதி பண்றதுக்கு எப்படி போவாளோ அப்படி போனான். அவனுடைய உள்ளம், உடம்பு, அப்புறம் மனசு, சித்தம், அகங்காரம் எல்லாம் இவனுடைய 3 குணங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி மனசை ரொம்ப தூய்மையாக வைத்துக்கொண்டு, எந்த கல்மஷம் இல்லாதவனாக தன்னை வைத்துக்கொண்டு, தனக்கு அருள் பாலித்த அந்த சிவலிங்கத்தை பார்க்கறதுக்காக தன்னுடைய மொத்த அன்பையும் அந்த பரமன் மேல அவன் செலுத்தி, அந்த காட்டுல உள்ள எல்லா மரங்களையும், என்ன வழியெல்லாம் மறைச்சுட்டு இருக்க மரம், செடி, கொடிகள் அதெல்லாம் ஒரு மாதிரியா விளக்கினாதான் போய் அந்த சிவலிங்கத்தை பார்க்க முடியும். அந்த ஒற்றர்கள் எப்படியோ பார்த்துட்டு வந்துட்டா இவன் அந்த இடத்துக்கு போறான். எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அவன் போயிட்டே இருக்கான். இவன் சுத்தம் பண்ணா முன்னாடி இருக்கிறவாள்லாம் பண்ணி போறா. தாஜ்மஹால் யாரு கட்டினார்னா ஷாஜகான், அவரை உட்காந்து கட்டினார் இல்ல, வாழை வச்சுதானே கட்டினார். அது மாதிரி இந்திரன் அதெல்லாம் பண்ணான்னா இந்திரனுடைய அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவனுடைய அடி ஆட்கள் எல்லாரும் அதெல்லாம் பண்ணா. நேர போய் பார்த்தா அங்க பொற்றாமரை குளம் தெரிஞ்சது. அந்த பொற்றாமரை குளம் தெரிஞ்சது. அதுல உடனே இறங்கி நீராடி அதுல ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு மெதுவா இருந்து அந்த கதம்ப வனத்துக்குள்ள நுழையறான். அந்த கதம்ப வனத்துக்குள்ள நுழையும் போது அப்பதான் அவனுக்கு ஆச்சரியங்கள் தான் அங்க காத்துன்னு இருக்குது. இந்த பாடல் நம்ம பார்த்தோம். செவித்துளையில் அமுது ஒழுக்கும் முழையரோடும்
வழிகொண்டு சென்னி மேற் கை குவித்து உளம் மெய் மொழி கரணங்கள் குணம் மூன்றும் ஒன்றி தன் கொடிய பாவம் அவித்து உடையர் ஒழிக்க முளைத்து அருள் அருள் குறிமேல் அன்பு ஈர்ப்ப அடைவான் தானம் கவித்துள பூந்தடம் படிந்து கடம்ப வனத்து நுழைந்தான் கவலை தீர்வான். இது பதம் பதமா பார்த்தோமோ? பார்த்தோம். பார்க்கல? பார்த்துட்டோம். பார்த்தோமா? அதாவது அதனுடைய கருத்தை நான் இப்ப ஒரு அளவுக்கு சொல்லிட்டேன். அதோட செவித்துளையில அமுதத்தை பொழிகின்ற நல்ல நியூஸ் கொடுத்த அந்த ஒற்றர்கள் எல்லாம் அழைச்சுட்டு ஒன்னும் போறான். கை கூப்பி தலைக்கு மேல கையை வச்சுட்டு சரணாகதி அடைஞ்சவன் போல மனசு, அந்த கரணம், சித்தம், புத்தி எல்லாத்தையும் ஒருங்கே ஒன்றிணைத்து அந்த 3 குணங்களும் மற்றவனாக நிர்குணசீலனாக அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி தன்னுடைய கொடிய கொலை பாவமானது தீரும்படியாக அதை தனித்து தன்னுடைய துயரத்தை எல்லாம் அழித்த அந்த பரமன், அங்கு தோன்றிய இறைவன், அந்த சிவலிங்க ரூபமாக தேஜோமயமாக இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கமாக இருக்கக்கூடிய அவர் மீது தன்னுடைய முழு அன்பையும் செலுத்தி அந்த இந்திரன் காட்டுல இருக்கிற மரங்களால் மூடப்பட்ட எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி கொண்டு அதனுடைய நிழலில் எங்க ஒரு இடத்துல அந்த சிவலிங்கமானது இருக்கோ அந்த இடத்துக்கு போறான். அங்க ஒரு குளத்தை பாக்குறான். அந்த குளத்துல இறங்கி புனிதமான நீர்ல நீராடி, ஏன்னா அந்த காலத்துலாம் அவ்வளவு பொல்யூஷன் எல்லாம் கிடையாது, இப்ப மாதிரி எவ்வளவு பொல்யூஷன் எல்லாம் கிடையாது. சுத்தமான அந்த நீர்ல நீராடி அங்கிருந்து அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே நேர அந்த சிவலிங்கத்துக்கிட்ட தரிசனம் பண்றான். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். உழையர் அப்படின்னு தூதுவர், கரணம்னா அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். முக்குணம் சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம். இப்படி அருட்குரிய அருளை தரக்கூடியதான ஒரு சிம்டம். அது தடம். தடம்னா வழித்தடம்னா பாதைன்னு அர்த்தம். இங்க தடம்னா தடாகம், அந்த தடம் அப்படின்னு எடுத்தோம்னா பொற்றாமரை குளம். அடுத்த பாடல்ல இவன் போய் பார்க்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தினுடைய பெருமையை, அந்த அருமையை, அந்த உருவத்தை அவர் விவரிச்சு சொல்றார் ரொம்ப அழகா. இது எப்பேற்பட்ட அழகா இருக்குன்னா இத கிட்டத்தட்ட இதே மாதிரியாவே திருமூலரும் சொல்லியிருக்கார். தாய்மான சுவாமிகளுடைய பாடல்ல அது வருது. அதை பார்த்துட்டு நம்ம மேல இந்த பாடலுக்கு போலாம். அந்த சிவன் எப்பேற்பட்டவனாம் அப்படின்னாக்க, ஒருவனுமே உலகேழும் படைத்தான், ஒருவனமே உலகேழும் அளந்தான், ஒருவனமே உலகேழும் கடந்தான், ஒருவனமே உடலோடு உயிர்த்தானே. முன்னாடி ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம பார்த்திருக்கோம் லேசா. இதுல என்ன சொல்றாருன்னா, முத்தொழிலும் செய்யக்கூடியவனாக அந்த சிவபெருமான் தான் இருக்கான். அவன் தான் நம்மளோட உயிரோடு உயிராக கலந்தவனாகவும் இருக்கான். ஆற்றல், அழித்தல், காற்றல் மூணையும் பண்ணி நம்மளோட உயிருக்கு உயிராக கலந்து இங்க அத்வைத்தத்தை சொல்லிடுறார். தேஜோமயமாக நம்ம உடலுக்குள்ளே அந்த பரமாத்மா ஜீவாத்மான்னு 2 பிரிக்க முடியாததாக 2 சேர்ந்ததாகவே இருக்கான் அப்படின்னு. ஒருவனுமே உடலோடு உயிர்த்தானே, நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிராக அவனே மாறி இருக்கான் அப்படின்னு அந்த பாடல சொல்றார். அவரே என்ன சொல்றாருன்னா, இன்னொன்னு அது மாத்திரம் நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிருக்கு உயிரா இருக்காங்கிறது ஒண்ணு. அதோட நம்முடைய உடலுக்கு வெளியில இத பெண்டம் அண்டத்துல இருக்கக்கூடிய சொல்லணுமோ, அதுக்காக சொல்ற உடலாய் உயிராய் உலகமதாகி கடலாய் கார் முகிலாய் நீர் பொழிவானாய் இடையாய் உலப்பிலி எங்கும் தானாகி அடையார் பெருவழி அண்ணல் நின்றானேன்னு. எப்படி நின்னான் அப்படின்னாக்க, தான் ஒரு காலம் தனிச்சுடராய் நிற்கும், தான் ஒரு கால் சண்ட மாருதமாய் நிற்கும், தான் ஒரு காலம் தன் மழையாய் நிற்கும், தான் ஒரு காலம் தன் மாயனும் ஆமேன். இந்த உடலாகவும் உயிராகவும் உலகமாகவும் கடலாகவும் மழை பொழிகின்ற மேகமாகவும் அந்த மேகம் செல்வதற்கான பாதையான வானமாகும் அப்படி இருக்கக்கூடிய அந்த தெய்வம் காட்சி தருகிறது. அந்த தோற்றத்தோட இல்லாம அவன் இடைவெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும் அவனேதான், அங்கிருந்து பொழிகிற நீரும் அதேதான், அப்புறம் அக்னியாகவும் அவனேதான் இருக்கான், அதுக்கு பிறகு மண்ணாகவும் அவனே தான் இருக்கான்.
இத்தனைக்கும் மேல எங்கேயும் இங்க இல்லை அங்கில்லை இங்க இருக்கான் அங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக நீக்கமர நின்று அவன் நம்மெல்லாம் அவனோட அன்பால அவன் நம்மளை இழுக்கிறானா, அவன் பக்கத்துல இழுக்கிறானா. அவனுடைய கண்கள் அப்படி விசாலமான கண்கள். அப்படி பார்த்தான்னாக்க இவனை இவரை மகாவிஷ்ணு சகசிராட்சம் சகசிராட்சம் சகசிரபான்னு சொல்றோம். ஆனா பரமேஸ்வரன் அப்படி சொல்றல, அவன் முக்கண்ணன் தான் சொல்றோம். அந்த முக்கண்ணிலையும் ஒரு கண்ணை அவர் எப்பவும் திறக்கிறது இல்லை. அக்னிங்கிறதுனால ரொம்ப அவசியமா தான் திறப்பார். அவர் எப்ப திறந்தார்? 3 தடவை திறந்தார். யமனை எரிக்கிறதுக்காக திறந்தார், காமனை எரிக்கிறதுக்காக திறந்தார், திரிபுராந்தக சம்ஹாரிக்கும் போது திறந்தார். அதுக்கப்புறம் 3வது கண்ணை ஜாத்தி அவர் திறந்ததே கிடையாது. மீதி 2 கண்ணு சூரியன் சந்திரனா இருந்தாலும் அவர் எப்பவுமே ஓரக்கண் பார்வையா பாக்குற மாதிரி சைட்ல நின்றுடுறா பக்தாள்லாம், இன்க்ளூடிங் அம்பிகையும் சேர்த்து. அதனால அவர் ஓரக்கண்ணால பார்க்கும் போது அதுவே அருட்பார்வையாக மாறிவிடுகிறது. அவர் ஒரு சில சமயத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க, சந்திர சூர்யாவுக்கே ஒளியை தரக்கூடியவரா அவர் தான் இருக்கார். மழை நீர் அவர் இல்லைன்னா பொழியாது. இவர் தான் அந்த சுடருக்கு ஒளியை தருகிறார். அவர் தான் மேகத்துக்கு நீரையும் தருகிறார். அந்த குளிர்ந்த மழையாகவும் இருப்பவர் அவர் தான். அந்த மழை பொழுந்து உலகெல்லாம் அதனால பயனடையக்கூடியதாக மண்ணாகவும் அவரே தான் இருக்கார். திருமாலாக காக்கும் தொழிலையும் அவர் தான் செய்யறார். அவர் தான் செய்யறாருன்னா இவருடைய இது இல்லாத அவர் பண்ண முடியாதான். இவர் அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கோஆர்டினேட் பண்ணிட்டாதான் பண்ண முடியும். இவர் அழிக்கிறவர், அவரை காப்பாத்துறவர். அவர் எல்லாரையும் காப்பாத்திட்டே இருந்தாருன்னா இவர் அழிக்க விடாத, அப்பவும் உலகம் தாங்காது இல்லையா? பிரம்மா பாட்டு படைச்சுட்டே இருப்பார், இவர் பாட்டு காப்பாத்திட்டே இருப்பார். அப்புறம் அழிவு இல்லைன்னா பேலன்சிங்கே இருக்காது. இப்படி எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஏவனாக இருக்கிறான்னு திருமூலர் சொல்றார். திருமூலர் இப்படி சொல்றாருன்னா, அவர் தாயுமான சுவாமி என்னன்னு அவர் ஒருபடி மேலே போறாரு. அவர் மேல போயிட்டு என்னென்ன வாரம் இருக்கவர் அருமறையின் சிறப்பொருளாய் விண்ணவர் மாமுனிவர் சித்தர் ஆதி ஆனோர் பெரியவரிய பூரணமாய் காரணம் கற்பனை கடந்த செல்வமாகி கருதறிய மலரின் மனம் எள்ளில் எண்ணெய் உடல் உயிர் போல் கலந்து எந்நாளும் துரிய நடு ஊடு இருந்த பெரிய பொருள், அதனை தொழுதல் செய்வோம். அது எப்பேற்பட்ட பொருள், அதை நம்ம வணங்குவோம். எப்பேற்பட்ட பொருள்னா வேதத்துக்கு தலையாக இருக்கக்கூடியது, வேதத்தினுடைய உட்பொருளுக்கெல்லாம் தலை சார்ந்ததாக இருக்கக்கூடியது உபனிஷதங்கள். அந்த உபநிஷத்துக்களாகவும் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரம்பொருளாகவும் அவனே இருக்கான். ஆகாசத்தில் இருக்கிறவா தெய்வர்கள்லாம் இருக்காளே அவளுடைய தலைவனாகவும் இருக்கிறான். முனிவர்கள் சித்தர்கள் இவாளெல்லாம் வணங்கக்கூடியவனான பரிபூரணானந்தமாகவும் அவனே இருக்கான். அப்புறம் கற்பனை எல்லாம் கடந்த சிற்பம். இப்படித்தான் இருப்பான் அப்படித்தான் இருப்பான் சொல்ல முடியாது. அதுதான் நம்ம அடுத்த பாடல்ல பார்க்க போறோம் திருவிளையாடல் புராணத்துல. இப்படி அப்படின்னு சொல்ல முடியாத கற்பனை எல்லாம் கடந்தவனாக அவன் இருக்கான். அவன் மலர்ல மனமா இருக்கான், எள்ளுக்குள்ள எண்ணெயா இருக்கான். எப்படி எள்ளுக்குள்ள எண்ணெய் உள்ளுக்குள்ள தெரியாம உள்ளுக்குள்ள இருக்கோ, வாசனை எப்படி மலரோட ஒன்றி இருக்கோ அது மாதிரி கலந்து நம்மளோட உயிரோடு உயிராக அவன் கலந்து நமக்கு வேண்டிய அத்தனை சக்திகளையும் அவனே தான் கொடுக்குறான். ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு விதமான சக்தியாக அவன் கொடுக்குறான். எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டியானது ஃபேன்ல சக்தியா இருந்து சுத்த விடுறது, லைட்ல சக்தியா இருந்தது எரிய விடுறது, இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்னொன்னுலயும் பண்றது இல்லையா? அது மாதிரி பகவானும் நம்முடைய ஒரு அங்கத்திலையும் உயிருக்கு உயிராய் கலந்திருந்து நம்மளை இப்படி அப்படின்னு எல்லாத்தையுமே அவன் தான் பண்றான். அதோட அவன் ஆதி அந்தம் நடு எல்லாம் எதுவும் இல்லாத 2 அவனாவே தான். அப்பேற்பட்ட பெரிய பொருள் அது விண்ணாதி பூதம் எல்லாம் தன்னகத்தில் அடக்கி வெறு வெளியாய் ஞான கண்ணார கண்ட அன்பர் கண் ஊடே ஆனந்த கடலாய் வேறு ஒன்று எண்ணாதபடிக்கு இறங்கி தானாக செய்து அருளும் இறையே. அவன் இப்பேற்பட்டவன்னா ஆகாசத்திலேருந்து பஞ்சபூதங்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சுருக்கான். உள்ளே இருக்கக்கூடிய வெளியாகவும் வெளியே இருக்கக்கூடிய வெளியாகவும் அவனே இருக்கான். சிதாகாசமாகவும் அவனேதான் இருக்கான், பராகாசமாகவும் அவனேதான் இருக்கான். அந்த ஞான கண்ணால கண்ட அன்பர்கள் இருக்காளே அவ மனசுக்குள்ள ஆனந்த கடலாகவும் அவனே இருக்கான். வேற ஒண்ணு இவனை தவிர இருக்குமா அப்படின்னு எண்ணி கூட பார்க்க முடியாதவளாக அத்வித்தியம் இவன் ஏகமேவ, வேற இன்னொன்னு கிடையாது. அப்படியே வேற ஒன்று இருக்கிறது என்று எண்ணாடபடிக்கு நமக்காக எப்போதும் இரக்க சிந்தனையோட இறங்கி நம்ம கேட்காதையே நமக்கு அருளை பண்ணுபவனாக அவன் இருக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் இருக்கே, அந்த பரம்பொருளை
கர மலர்கள் தலைமேல் வைத்துக் கொள்வோம்னா 2 கைகளையும் தலைக்கு மேல வச்சுன்னு கூப்பிண்டு அவனை போய் வணங்குவோம்னா அதைத்தான் இங்க இந்திரன் பண்ணான்னு சொல்றாரு. 2 கரங்களும் தலைக்கு மேல கூப்பி வைத்துக் கொண்டு அந்த ஈஸ்வரனை பார்க்கறதுக்காக போனா சென்னி மேல் கை குவித்து உளம் மெய் மொழி கரணம் 3ம் ஒன்றி இதெல்லாம் எல்லா அந்த கரணங்களில் எல்லாம் ஒன்றி இருக்கக்கூடியதாக தன்னுடைய 2 கரங்களையும் தலைக்கு மேல வைத்து கொண்டு போனான்னு சொல்லி அப்பேற்பட்ட இறைவன் எப்படி இருக்கான்னா இப்ப நம்ம பார்த்த பாடலுடைய கருத்தாக இந்த பாடல் இருக்கு. இந்த பாடல் ரொம்ப சுலபமாவே புரியும். அருவாகி உருவாகி அரு உருவும் கடந்து உண்மை அறிவாகி ஆனந்த உருவாகி அளவிறந்த உயிராகி அவ்வுயிர்கோர் உணர்வாகி பூவின் மறுவாகி சராசரங்கள் அகலமும் தன்னிடை உதித்தும் அடங்க நின்ற கருவாகி முளைத்த சிவ கொழுந்தை 1000 கண்ணும் களிப்ப கண்டான். இப்ப ஓரளவுக்கு இது நம்ம சொன்ன பார்த்த கருத்தெல்லாம் இதுல இருக்கு இல்லையா? இந்த பாடல்ல இருக்குதானே? ஆமா ஆமா. நம்ம தாய்மானவர்ல பார்த்ததும் சரி, திருமூலர்ல பார்த்ததும் சரி, அது இப்ப இதுல நமக்கு என்ன புரியுது? மகான்களா இருக்கிறவா எல்லாருமே ஒரே சிந்தனை உடையவாதான். அவளோட கருத்து ஒன்னாதான் இருக்கும், சொல்ற விதம் வேற வேறையா இருக்கும். அதாவது அவ காலகட்டத்துல அவ இருந்த காலத்துல மக்களுக்கு எப்படி தேவைப்பட்டதோ, எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லிருக்காவாடலாம். அதனாலதானே சொல்வா கிரேட் பீப்புள் திங்க் அலைக்னு சொல்லுவா இல்லையா? இப்ப இவர் எப்படி இருந்தார்? அருவாகி உருவாகி அரு உருவம் கடந்து உண்மை அறிவு ஆனந்த உருவாகி அளவிறந்த உயிராகி அவ்வுயிர்கோர் உணர்வாகி பூவின் மறுவாகி சராசரங்கள் அகிலமும் தன்னிடை உதித்தும் அடங்க நின்ற கருவாகி முளைத்து அச்சிவ கொழுந்தை 1000 கண்ணும் களிப்ப கண்டான். அந்த இந்திரன் எப்படி பார்த்தான்னா அவனுக்கு சகசிராட்சன்னு பேரு. அவன் 1000 கண்ணாலையும் பார்த்து அந்த சிவபெருமான ரசிச்சானா. எப்பேற்பட்ட சிவபெருமான் தெரியுமா? அவர் அருவமாகி அவருக்குன்னு ஏதாவது ரூபம் உண்டான கிடையாது. நாம ரூப விபர்ஜித்தா. அம்பாளுக்கு பேர் இல்லையா? அவளுக்கு நாமமும் கிடையாது ரூபமும் கிடையாது. நாம தான் பேர் வச்சிருக்கோம், நாம தான் உருவம் வச்சிருக்கோம். இல்ல அவர் இன்னும் கடந்த பரம்பொருளாக இருக்கிற மாதிரி இங்க இவருக்கு அருவம், இவருக்கு ஏதாவது ரூபம் அப்படின்னு தனியா இப்படிதான் அப்படின்னு வரையறுத்து சொல்ல முடியுமான்னு இல்ல. ஆனா அதே சமயத்தை உருவமாகவும் இருக்காரு. கை கால எல்லாம் நம்ம மாதிரி வச்சு, ஏன்னா ஒரு டிராயிங் படும்போது நம்மள மாதிரி தானே போடுறோம். ஒருத்தர் வேடிக்கையா என்ன கேட்டார், எறும்பு இருக்கே அது எந்த தெய்வத்தை கொண்டாடணும்னு. நம்ம தெய்வம், அதுக்கு எப்படியா தெய்வம் தெரியாது? நமக்கு தெரியும், நம்மள மாதிரியே வரைஞ்சிருக்கோம் பகவானு. அது எறும்பு என்ன பண்ணுவோம்? எறும்புலயே ரொம்ப பலவானா இருக்கிறவனு எப்படி நம்ம ராமன் எல்லா குணங்களும் நிறைந்த ராமனை பகவானா கொண்டாடுறோமோ, அந்த எறும்பு என்ன பண்ணும்? தன்னுடைய கூட்டத்திற்குடைய பலசாலியா இருக்கிறவத்தால அவனைதான் தெய்வம் நினைச்சுன்னு அவன் சொல்றதை கேட்டு இருக்கணும். அது மாதிரி இங்க உருவமோ அருவமோ ரெண்டுமே எப்படின்னா நம்முடைய ஒரு சிந்தனைக்கு நம்முடைய கற்பனைக்கு பகவான் விட்டு விடுறான். இது எல்லாத்தையும் கடந்து இருக்கான். பரபிரம்மமானது ரூபத்தை எல்லாம் கடந்தது. அது மாயையோடு சேரும் போது அது எந்த ரூபம் வேணுமோ அதை எடுத்துக்கிறது நம்ம படிக்கிறோம், பல பேர் சொல்றதெல்லாம் கேட்கிறோம். இங்க அது அரு உருவமாகி, அது அருவமாகவும் இருக்கு உருவமாகவும் இருக்கு, ரெண்டும் கலந்ததாகவும் இருக்கு. அது ரெண்டும் கலந்ததாக எப்படி இருக்கும்னா அது தோற்றத்தை பார்க்கறதுக்கு தெரியவும் தெரியுது. ஒரு நிமிஷம் பார்த்தா நம்ம மாயையால நம்ம மறைச்ச உருவமே இல்லாத மாதிரி இருக்கு. திடீர்னு மறைஞ்சும் போயிடுது, திடீர்னு தோன்றவும் செய்யறது. அது சாதாரண ஒரு மனுஷனை போலவும் நம்ம முன்னாடி வருது. அதே சமயத்தை ஒண்ணுமே இல்லாத கல் மாதிரியாகவும் வெறும் கல்லாகவும் இருக்கு. இது எல்லாம் எப்படின்னா மனுஷனுடைய அவனுடைய கற்பனா சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த பிரம்மமானது தோன்றுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க இது மாத்திரம் இல்லை, உருவமும் இல்லை அருவமும் இல்லை, அரு உருவம் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியும் இல்லை, இதையும் கடந்து இருக்க. அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி இருக்க, ரொம்ப உண்மையே வடிவமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த பொருளாக, சத்து சித்து ஆனந்தம் எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய பொருள், அதுவே உண்மையான பொருள், அதுவே ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியது, அப்பேற்பட்டதாக இருக்கு. அப்புறம் எண்ணற்ற உயிர்களாகி இந்த உலகத்தில் கூட அத்தனை உயிர்களும் அதுதான். எல்லாத்திலையும் யானைன்னா யானை அளவுக்கு பெரிய உயிர் இருக்காது, அதுக்கு ஒரு அணு உயிர் தான் உடம்பு முழுக்க பரவி இருக்கு.
அதே மாதிரிதான் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி பூச்சி பார்த்தோம்னா அந்த பூச்சிக்குள்ள கூட அந்த உயிர் இருக்கு. அது அப்படியே தாவி குதிச்சு நம்ம புத்தகத்தை திறந்து பார்த்தோம்னா ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து அதுல குட்டிய ஊசி முனையோட ஒரு 10% தான் இருக்கும். அது அப்படி குதிச்சு ஓடுறத பார்க்கறது ஆச்சரியமா இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு கால் இருக்கு, தத்தி தாவி குதிச்சு போறது. இதுக்கு ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து குதிச்சு போறது, கால்கள் இருக்கு, அழுத்தி தாவி போறது. அதுக்குள்ள ஒரு உயிர் ஒண்ணு இருக்கு. அப்பப்பா என்ன படைப்பு, கடவுளை படைப்பு. எதுக்காக அதை படைச்சிருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அப்படி ஒரு ஜந்துவும் இருக்கு. அது ஏன் இருக்குன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக பகவான் அதையும் படைச்சு வச்சிருக்கான். அதுக்கு அந்த உயிருக்கு எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள அறிவாகவும் அவனே இருக்கான். அது உயிருக்கு வந்து ஒரு அறிவா இருக்கு. அந்த வெறும் அறிவு செயல்படுமோ படாது. அந்த அறிவை இயக்கக்கூடிய அறிவாக கண் இருக்கு. அது பார்க்காது. கண் பார்க்கக்கூடிய சக்தியாக உள்ள கண்ணுக்குள்ள கண்ணாக இருக்கு, காதுக்குள்ள காதாக இருக்குன்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. பிரம்மம் இப்படி எல்லாம் இருந்து நம்மளோட உடலுக்குள்ள உயிருக்கு உயிராக இருந்து ஒரு சைத்தன்யமா இருந்து ஈடுபட்டு எல்லாத்தையும் பண்றதுங்கிறான். திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த சைத்தன்யம் போயிடுத்து, இந்த ஆத்மா வெளியில கிளம்பிடுதுன்னு சொன்னாக்க கண் இருக்கு பார்க்கல, காது இருக்கு கேட்கல, மூக்கு இருக்கு சுவாசிக்கல, வாய் இருக்கு பேசல, தொடு உணர்ச்சி இல்ல, எதுவுமே இல்ல. கால் இருக்கு நடக்கல, கை இருக்கு ஒரு வேலையும் செய்யல. ஏன் செய்யலன்னா இது வரைக்கும் அதையெல்லாம் இயக்கி கொண்டிருந்த அந்த பரம்பொருளானது, அந்த ஆத்மாவானது, அந்த சைத்தன்யமானது உடலை விட்டு போய்விட்டது. அப்படி அது இருக்கும் போது அது இயக்கக்கூடிய அறிவாக இருக்கு. அறிவுன்னு என்ன, அப்படியே மூளை இருந்தா பாடியில கூட மூளை இருக்கதான் உயிர் போன அப்புறம் கூட. ஆனா அது ஏன் வேலை செய்யலன்னா அதை இயக்கி கொண்டிருந்த அறிவானது அது கிளம்பி வெளியில போயிடுது, சைத்தன்யமானது போயிடுது. அதனால அறிவுக்கும் அறிவாக நிற்கிறது. இது பூவில் அப்படி பார்க்க முடியுமா? இல்ல. பூவுக்குள்ள மனம் இருக்கு, அதை முகரத்தான் முடியும். அந்த முகம்தான் அதனுடைய வாசனை எப்படின்னு தெரியுமே தவிர அந்த மனத்தை பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. அதை விட ஒரு அங்கம் பண்றதை இன்னொரு அங்கம் பண்ண முடியாது. கண்ணு பார்க்கத்தான் செய்யும், கண்ணு கேட்க முடியாது. காது கேட்கத்தான் செய்யும், சாப்பிட முடியாது. வாய் பேசும் சாப்பிடும், அதால கேட்க முடியுமா? முடியாது. ஸோ ஒரு அங்கத்துக்கும் சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் இந்த அஞ்சையும் உணர்ந்து நமக்கு அறிவை பயன்படும்படியாக செய்வது எது அப்படின்னு சொன்னா அந்த கண்ணுக்குள்ள கண்ணா இருக்கக்கூடிய அந்த அறிவு சைத்தன்யம். இப்படி ஒன்னொன்னுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இருந்து இயக்கக்கூடியது அது பூவில் இருக்கக்கூடிய மனம் போல அடங்கி இருக்கு. அது அப்பப்ப வாசனை வெளியில வருது தெரியுது. அந்த வாசனை முகர முடியுதே தவிர ஆனா பார்க்க முடியல. அது மாத்திரம் இல்ல, சராச்சரங்கள் அத்தனையும் தன்னிடத்தில் தோன்றி அடங்க மூல காரணம் ஆகி அகில உலகம் அண்ட சராச்சரங்கள் அத்தனையுமே அது எப்படி இருக்கான்னா உள்ளுக்குள்ள அப்படியே அடங்கி இருக்க, அவனுக்குள்ள அடங்கி இருக்க சராச்சரங்கள் அத்தனையும் தன்னுள் அடக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறான். அவன் எப்ப வேணுமோ அப்ப வெளியில விடுறான், எப்ப வேண்டாமோ திருப்பி தனக்குள்ளே அடக்கிக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்வார்ல, ஊர்ணநாபிகி. தன்னுள்ளிருந்து இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணி திருப்பி பிரளய காலத்தை தன்னுள்ளே அடக்கி கொள்வதற்கு ஏதோ யதோர்ணநாபி ஸ்ருஜதே கிருண்ணதேச்ச அப்படின்னு அந்த சிலந்தி பூச்சி வந்து எப்படி தன்னிடத்துல இருந்து விட்டு திருப்பி எப்படி அது யதா ஊர்ணநாபிகி ஸ்ருஜதே கிருண்ணதேச்ச, எப்படி இந்த பூமி வந்து ஓஷதிகளை வெளில விட்டு திருப்பி யதா பிருத்திவியாம் ஓஷதயா சம்பவந்தி, எப்படி இந்த பூமியில் வந்து ஓஷதிகள் தானாக முளைக்கிறதோ அதுபோல் யதா சதஃப் புருஷாத்து கேஷலோமானி, எப்படி உசிரோடு இருக்கக்கூடிய ஒருவனிடத்தில் எப்படி இந்த முடியெல்லாம் வந்து முளைக்கிறதோ ததா அக்ஷராத்து சம்பவதீக விஸ்வம், இந்த உலகமே வந்து அந்த அக்ஷர அழியாப்பொருள் பரம்பொருளிடமிருந்து எல்லாமே உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற இது. அதாவது அந்த காலத்திலே எப்படி சிலந்தி பூச்சி தன்னுடைய வலையை பின்னுவதற்கு தன் உடலுக்குள்ளேருந்தே அந்த ஒரு பசையை எடுத்து உபயோகப்படுத்தி திருப்பி வேண்டாம்னு போகும்போது அத்தனையும் சுருட்டி முழுங்கிட்டு போயிடுதுன்னு ஒரு சொல்றோம் இல்லையா. அது வந்து அந்த காலத்திலே இந்த 8 கால் பூச்சி இருந்திருக்குன்னு தெரியுது இல்ல. அஷ்டபதியா அது என்ன பேர்? அதுக்கு ஊர்ணநாபிகின்னு இதுல உண்டு தெரியல. இது முண்டகோபனிஷதோ மாண்டூக்கியோபனிஷதோ. ஆமையை பத்தி கீதையில சொல்லும் போது தன்னுடைய அங்கங்களை எல்லாம் உள்ள இழுத்துக் கொள்ளுகிறதுன்னு ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, அதுக்கு என்ன சொல்றாரு? அது வந்து எனக்கு அந்த ஸ்லோகம் நினைவில்லை.
கூர்மமானது தன்னுடைய அங்கங்களை எல்லாம் உள்ள எடுத்துக்கிற மாதிரி ஞானிகள் வந்து வேண்டாத விஷயங்கள்ல தன்னுடைய புலன்களை எல்லாம் உள்ள எடுத்து கொண்டு விடுவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வருது. ஒரு 4-5 அத்தியாயத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அது வருது இல்லையா? சிருஷ்டிக்கு இல்ல அது. ஆமா. அதே மாதிரி இங்க சராச்சரங்கள் அத்தனையும் தன்னிடத்துல தோன்றி அதை அடக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு மூல காரணமாகவும் இந்த சிவனே இருக்காருன்னா, நம்ம வந்து சிவன் சைவத்துல சொல்றா, வைஷ்ணவத்துல வந்து ஸ்ரீமன் நாராயணன் இதெல்லாம் பண்றாங்க. இங்க பேரு தான் வித்தியாசம், ஆனா ரூப வர்ணனை வித்தியாசம். சங்கர் சக்கர கதாபாணியாக நிற்கிறார், இவர் வந்து பினாக்க பாணியா நிற்கிறார். கையில இவரும் என்ன மான் வடுவெல்லாம் வச்சுருக்கார். ஒருத்தர் ஒண்ணு வச்சுருக்கார். ஒரு 2 பேருக்கு வித்தியாசம் தெரியற மாதிரி, இவன் இப்படி கும்பிடுறா, அவ அப்படி கும்பிடுறா, அவ்வளவுதான் வித்தியாசமே, வேற ஒண்ணும் கிடையாது. இப்படி இந்த தோன்றி அருளக்கூடிய இந்த சிவ குழந்தை 1000 கண்களும் கொண்டு அப்படியே பார்த்து மகிழும்படியாக அந்த இந்திரன் வந்து ரசித்தானா, தரிசித்தானா. அவனுக்கு அத்தனை சந்தோஷம் வந்தது. என்னன்னா, ஆஹா, நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி தோஷங்களை எல்லாம் நீக்கி இப்படி நமக்கு பேரு அருளாளனாக விளங்கக்கூடிய அந்த பெருமான் இப்படி வந்து ஒரு காட்டுல யாரும் காண முடியாத மாதிரியான ஒரு நிலையில ஒரு இத்தனை கூட்டத்துக்கு நடுவுல வந்து மரஞ்செடிகள் நடுவுல வந்து இப்படி இருந்துட்டானே, யாரும் கவனிப்பாரற்று இருந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். வருத்தப்பட்டு என்ன பண்றான், இதுக்கு ஏதாவது ஒரு காரியம் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறான்றத இந்த பாடலுடைய பிரதி பதார்த்தம் பார்த்துன்னு மேல நம்ம போலாம். பிரதி பதார்த்தம் ஏற்கனவே நமக்கு புரியுற மாதிரி தான் இருந்தது. என்னன்னு பார்க்கலாம். அருவாகின்னா உருவம் இல்லாததாகி, உருவாகி உருவமும் ஆகி, உருவம் ஆகி, அருவமும் உருவமும் சேர்ந்ததாக அதை கடந்து, இதையெல்லாம் கடந்து தாண்டி உண்மை அறிவு ஆனந்த உருவாகி, உண்மையான ஒரு சத்தியமான நிரந்தரமானது ஆனந்தம். ஆனந்தம் பரமானந்தம், அதுதான் பிரம்மம். ஆனந்தம் வெவ்வேதி கஜானாத் இல்லையா? இங்க வந்து சச்சிதானந்த வடிவமாக அவனே இருக்கான். அளவு இறந்த உயிராகி, அளவிறந்த உயிர்கள்னா எண்ணில் அடங்காத கணக்கில் அடங்காத உயிர்களாகவும் ஆகி, உயிருக்கு ஓர் உணவு ஆகி, அந்த உயிர்களுக்கு எல்லாம் அது உணரக்கூடிய உணர்வு அப்படின்னா எதை உணர்ந்து? சப்தமாக உணர்ந்து, ஸ்பர்ஷமாக உணர்ந்து, ரசமாகவும் ரூபமாகவும் கந்தமாகவும் உணரக்கூடிய இந்த அறிவு, அந்த அறிவுக்கு ஒரு அறிவாகவும் அவரே இருக்கார். இதை செய்யக்கூடிய, இது அறிவாக செய்கிறது, அறிவை ஊட்டுவதற்காக செய்யறது, அறியறதுக்காக செய்யறது, அந்த அறியறதுக்காக செய்யக்கூடிய அறிவாகவும் அவனே இருந்துருக்கான். அப்புறம் பூவின் மறு ஆகி, அந்த மலர்ல இருக்கக்கூடிய வாசனையை போல இருக்கிறார். சராச்சரங்கள் அகிலமும், சரம் அச்சரம், அதாவது ஸ்தாவர ஜங்கமும், நகர்பவை நகராது பர்மனண்டா ஒரே மரம் செடி கொடிகள்லாம் அப்படியே ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, ஜந்துக்கள்லாம் நகர்கின்றன. இப்படி அனைத்துமே தானாகி தன்னிடை உதித்தும் அடங்க நின்ற கரு ஆகி, தன்கிட்டே தோன்றி திருப்பி தன்னுடைய அடங்கக்கூடியதாக மூல காரணமாக வழங்கக்கூடியவன் அப்பேற்பட்ட அந்த ஈஸ்வரன் நான் தான் வந்து எல்லாத்தையும் நான் வெளிக்கொண்டு வருகிறேன், திருப்பி என்னுடைய நானே அடக்கிக் கொள்கிறேன்னு கீதையிலும் சொல்றார் இல்லையா பகவான். அது மாதிரி இங்கேயும் அதேதான், கிருஷ்ணன் தான் சொல்றார். கிருஷ்ணன் தான் ஈசன் தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் விஷ்ணு, விஷ்ணு தான் எல்லாமே. அந்த விஸ்வம் அப்படிங்கறது எல்லாமே அடங்கி போயிடுச்சு. அந்த விஸ்வம் அப்படின்ற வியாக்கியானம் தானே மிச்ச 108 நாமாக்கள் இல்லையா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. அதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே ஒரு முதல் ஆரம்பத்துல இருந்து பார்த்தாக்க ஒரு 3வது 4வது ஸ்லோகத்துல இருந்து சிவபரமான ஸ்லோகங்கள் 2-3 இருக்கும். அப்புறம் நரசிம்மருடைய பரமாக ஒரு 3-4 இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாமே அவர் தான். சிவனும் விஷ்ணுவே அப்படின்னு அர்த்தம், விஷ்ணுவும் சிவனே அர்த்தம். அப்படி ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு. அப்படி ஒரு சிவக்கொழுந்தை எல்லாத்துக்கும் மூல காரணமாக விளங்கக்கூடிய முளைத்த, அங்க முளைத்து எழுந்த, அங்கு இருக்கக்கூடிய சிவக்கொழுந்தை. சிவக்கொழுந்துன கொழுந்துன துளிர்ன பால, ரொம்ப இளமையான, இந்த இளமையான ஒரு புதுசா அப்பதான் தோன்றியிருக்கார். இவனுக்கு அருள் பண்றதுக்காக அந்த இடத்துல சோமசுந்தர் தோன்றியிருக்கார். அப்படி புதுதாக தோன்றிய புத்தம் புதிய நேசன் போல அப்படி அந்த எப்படி பாக்குறான்னா 1000 கண்ணும் கழிப்ப, அவனுக்கு 1000 கண்கள். அந்த 1000 கண்களாலேயும் அந்த பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த சுயம்புவாக வந்த அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணி சந்தோஷம் அடைஞ்சிருக்காம. சந்தோஷம் அடைஞ்சு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கண்டு
விழுந்து எழுந்து விழி துடிப்ப எழு களிப்பு என்னும் கடலில் ஆழ்ந்து விண்டு மொழி தழுதழுப்ப உடல் பனிப்ப அன்பு உருவாய் விண்ணோர் வேந்தன் அண்டர் பெறானார்க்கு அர்ச்சனை வேண்டும் உபகரணம் எல்லாம் அர்ச்சனை வேண்டும் அர்ச்சனைக்கு வேண்டும் உபகரணம் எல்லாம் அகல் வான் எய்தி கொண்டு வர சிலரை விடுத்து அவர் ஏக பின்னும் ஒரு குறை தீர்ப்பான். இது ரொம்ப சுலபமா புரியுற மாதிரிதான் இந்த பாடல் இருக்கு. கண்டு விழுந்து எழுந்து விழி துடிப்ப எழு களிப்பு என்னும் கடலில் ஆழ்ந்து விண்டு மொழி தழுதழுப்ப உடல் பனிப்ப அன்பு உருவாய் விண்ணோர் வேந்தன் அண்டர் பிரானாருக்கு அர்ச்சனைக்கு வேண்டும் உபகரணம் எல்லாம் அகல் வான் எய்தி கொண்டு வர சிலரை விடுத்து அவர் ஏக பின்னும் ஒரு குறைவு தீர்ப்பான். பார்த்தவன் என்ன பார்க்கிறான்னா, ஆச்சரியமான ஒரு லிங்கம் நமக்கு தரிசனம் கொடுக்குதுன்னு பார்த்து சந்தோஷத்தோட கீழே விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றான். நம்மளோட ஒரு பெரிய மகான், அவர் எங்கேயுமே போகாதவர், நம்ம தெரு வழியா போயிட்டே இருக்கிற பார்த்தோன்னா நம்மளை பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ள அவருக்கு என்ன தோணி வந்துடுறாருன்னா அத்தனை பேர் என்ன பண்றதுன்னு தெரியாத காலில் விழுந்து விழுந்து எழுந்திருப்போம் இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் எங்க அப்படியெல்லாம் வரக்கூடியவரே இல்லை. நம்முடைய கிரகத்துக்கு வந்தார் அருள் பண்றாருன்னு தேடி வந்து அருள் பண்றாருன்னு எப்படி அந்த மாதிரி இங்க தேடி வந்து அருள் பண்ண மாதிரி இந்த சிவனாரை பார்த்தோன்னே விழுந்து 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 நமஸ்காரம் பண்றாங்க. கண்ணுல எல்லாம் நீர் துளியா கொட்டுறது, கண்டு பொங்கி வருது, கண்ணு தெரியாதோட கண்ணு குளமா எடுத்துன்னு சொல்ல அப்படி இருக்கு. அதோட ஒரு சந்தோஷ கடல்ல மூழ்கி இப்படி எப்படி சொல்ல முடியாது. அந்த சந்தோஷத்தை பார்த்தாக்க காணாத வாழை கண்டா அப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு வரும் இல்லையா. ஆளை கண்ட சமுத்திரம் கோஷிக்கும்னு சொல்லுவா. அது மாதிரி நம்ம ரொம்ப காணாத கண்டவா, அதுவும் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவாளை பார்த்தோன்னா என்ன போன்றது கையும் ஓடாது காலும் ஓடாதுன்னு ஒரு சந்தோஷ கடல்ல மூழ்கி எழுந்த மாதிரி சந்தோஷ கடலை மூழ்கி எழுறான். அவனுக்கு வாயில என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி துதிக்கிறதுன்னு தெரியல, என்ன ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல இருக்கிற வாழ்க்கை தன்னுடைய மனசுக்குடைய எண்ணங்களை எப்படி விளக்குறதுன்னு தெரியல. நாக்கெல்லாம் தழுதழுக்கிறது, உடல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுறது, அப்படி உடல்ல அப்படி குப்புன்னு வேர்த்து இப்படி பனிப்பான தன் உடம்புல எல்லாம் வேர்கள்லாம் முத்து முத்தா அப்படி பனித்துளி மாதிரி அப்படி ஆறுது. அப்படியே ஒரு அன்பு அவனுக்கு அன்புன்னா இங்க பக்தி, அந்த பக்தியே உருவாக பக்தி மேலிட அந்த சிவனை பார்த்தவொடனே அப்படி ஒரு பக்தியானது அவனுக்கு மேலிட அவன் என்ன பண்ணான் அப்படின்னு அந்த விண்ணோர் வேந்தன் யார் இந்திரன், விண்ணவர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அரசனாக கூடியவன் அந்த வேந்தன் என்ன பண்ணான், அண்டர் பிரானாருக்கு இந்த உலகத்தை எல்லாம் காக்கக்கூடிய கடவுளாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு வேண்டும், அவருக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், மாலை போடணும், இதுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அந்த உபகரணம் எல்லாம் அதுக்கு தேவையான பொருள்களை எல்லாவற்றையும் உபகரணம்னா வேண்டிய பொருள் அதான் பாத்திரங்கள், அபிஷேக பாத்திரங்கள், பஞ்ச பாத்திரம், தட்டு, தீபக்கால், தூபக்கால், 16 விதமான சோடச உபச்சாரத்துக்கு வேண்டிய பொருள்கள், அப்புறம் அபிஷேகத்துக்கு வேண்டிய நெய், சர்க்கரை, பால், தயிர், விபூதி, சந்தனம், இளநீர், இது மாதிரி சர்க்கரை, இது மாதிரி அத்தனை பொருள் அதுக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும்னு என்னென்ன தேவையோ அத்தனை பொருள்களையும் அகல் வான் எய்தி, அகன்ற பெரிய வான் எய்தி, வானுலகம், வானுலகத்தை 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, அது எவ்வளவு பெருசா இருக்கணும் இல்லையா தேவர் உலகம். அந்த தேவர் உலகத்துக்கு போய் அகல் வான் எய்தி அகன்ற அந்த வானத்துக்கு எய்தி அந்த தேவர் உலகத்துக்கு சென்று வானுலகத்துக்கு சென்று கொண்டு வர, அதாவது எடுத்துட்டு வரணும். இங்க இருக்க பூலோகத்திற்கெல்லாம் வேண்டாம், அங்கேருந்து கொண்டு வரணும், தன்னோட ஊர்ல இருந்து கொண்டு வரணும். நாம கூட சிவன் போனோம்னா அதான் கோயில போய் அபிஷேகம் இதுக்கெல்லாம் கொடுத்துருந்தோம்னா எல்லாம் நாமளே வாங்கிட்டு போய் மொத்தமா கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு ஒரு திருப்தி, நம்ம எந்தெந்த இடத்துல நமக்கு அதெல்லாம் வசந்ததா வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திருப்தி. அது மாதிரி இவன் என்ன பண்றான், அந்த வான் உலகத்திலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வருவதற்காக சில பேர்லாம் அனுப்பிச்சு அங்கேருந்து அனுப்பிச்சு அவள்லாம் போன உடனே இவனுக்கு சுத்தி பார்த்தா அவனுக்கு இன்னொரு ஒரு குறை ஒண்ணு தெரியுது. அவனுக்கு என்ன குறை தெரிஞ்சது அடுத்த பாடல்ல பாக்குறோம். இப்ப இந்த பாடலுக்கு பதவுரை பார்க்கலாம். கண்டு அந்த பெருமானை கண்டு தரிசித்து பார்த்து
பார்த்துட்டே இருக்கான். வச்ச கண் வாங்காத பாக்குறான்னு சொல்ல, கண் சிமிட்டாத தேவர்களுக்கே கண் சிமிட்ட மாட்டான்னு பேரு இல்லையா? தேவர்கள் வந்து கண் எமைக்காது, கால் பூமியில படாதும்பா. இந்த தமயந்தி இது போது சுயம்படுத்தும் போது அந்த இடத்துல வரும். ஏன்னா எல்லாரும் போய் அந்த இந்திரன், வருணன், அக்னி, வாயு இவெல்லாம் போய் என்ன சொல்றான்னாக்க, அந்த நலன் கிட்ட எங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்க, நீ அவகிட்ட தூது போய் சொல்லி எங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லின்னு. அவளும் சொல்றேன்றான். சரி நலன் சொல்றேன்னு சொல்றேன்ப்பா. அவெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறா, அவளை யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நீ போயா நான் பாத்துக்கிறேன்ற. அடுத்த நாள் வந்து பார்த்தா நலன் உட்காந்துருக்கான், பக்கத்திலேயே 4 நலன் இருக்கான். இல்ல எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க, எப்படி அது 4 பேர் இருக்காங்க. அவன் தமயந்தி ஒரு நிமிஷம் அசந்து போயிடுறான் பார்த்துட்டு. நலன்பால வருது அது நைஷதம்னு எழுதியிருக்காரு இல்லையா, ஹர்ஷ சக்கரவர்த்தி எழுதியிருக்காரு நைஷதம்னு. நலவெண்பான்னு சொல்லிட்டு கம்பர் காலத்து ஒட்டம் குத்தர் புகழேந்தி மாதிரி நலவெண்பா எழுது புகழேந்தின்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாக்குறவ ஒரு நிமிஷம் யோசனை பண்றான், ஆஹா இவளை எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா கழுத்துல மாலா போட்டுருக்கா இல்லையா, அது வந்து மனுஷனுக்கு போட்ட மாலை வந்து வாடி போயிடுமா. அவன் மனசுக்குள்ள இருக்க தாப்பத்தினால புஷ்பம் வாடி போயிடும். அந்த ஒத்தனுடைய புஷ்பம் மாத்திரம் வாடி இருக்கு. இன்னொன்னு அவனை தவிர மிச்ச 4 பேர் கண்ணு எமைக்கவே இல்லை, நலனுடைய கண் மாத்திரம் எமைக்கிறது. அப்புறம் பார்த்தா காலும் பார்த்தா நலனுடைய கால் மாத்திரம் பூமியில பதிஞ்சிருக்கு, மிச்ச 4 பேருடைய கால் பூமியில பதியல. கண்டுபிடிச்சா கையில இருந்த வரமாலே உண்மையான நலனுக்கு போட்டா. அது மாதிரி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிக்க தேவரால் வந்து கண்ணு எமைக்க மாட்டான்றது கண்டுபிடிச்ச மாதிரி இந்திரனுடைய கண் எமைக்காத அந்த ஈஸ்வரனையே பார்த்துட்டு சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த போது அவனுக்கு வந்து என்னவோ ஒரு துக்கம் வந்து மனசுல அடைச்சுட்டுதான். கண்டு விழுந்து எழுந்து பார்த்து பார்த்து ரசிச்சு கீழே விழுந்து விழுந்து வணங்கி எழுந்து விழி துளிப்ப கண்கள்ல வந்து அன்பு நீர் துளிக்க எழு கழிப்பு எனும் கடலில் ஆழ்ந்து அப்படி உள்ளுக்குள்ளேருந்து மனசுக்குள்ளேருந்து எழக்கூடிய அந்த மகிழ்ச்சிங்கக்கூடிய கடல்ல மூழ்கி சந்தோஷம் மேலிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. அப்படி சந்தோஷத்துல மூழ்கி இருக்கான். தழுதழுப்ப உடல் நடுங்க அன்பு வடிவாய். தழுதழுப்பான நாக்கு பேச வரல, வார்த்தை என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி நாக்கெல்லாம் தழுதழுத்து போறது, அன்பு மேலிட்டு இருக்கு, அன்பே வடிவாகி பக்தி நிறைந்தவனாக விண்ணோர் வேந்தன், விண்ணவர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் இருக்கானே, அண்டர் பெறான் அர்ச்சனைக்கு அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக கூடிய தேவர்கள் எல்லோரும் வணங்கக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுளுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக வேண்டும் உபகரணம் எல்லாம், அதுக்கு தேவைப்பட்ட எல்லா உபகரணங்கள் எல்லாத்தையும் பொருள்கள் எல்லாத்தையும் அகல் வான் எய்தி கொண்டு வர, அகண்ட பெரியதான வானுலகத்துக்கு சென்று அவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அதுக்காக அகன்ற விண்ணுலகத்துக்கு சென்று அங்கிருந்து எல்லாவற்றையும் தெய்வீகமான பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சிலரை விடுத்து அந்த தேவர்கள்ல சில பேர் கூட வந்து எல்லாரும் அனுப்பாத கொஞ்சம் பேரை மொத்தம் அனுப்பிச்சு தேவர்கள் எல்லாம் ஏறி அவர் அவெல்லாம் கிளம்பி போயிட்டான். போ அப்படின்னு போயிட்டான். சில பேர் அப்படிதான், சில பேர் அனுப்பிச்சுட்டு அவன் நிஜமா வேலை செய்யறான்னு பின்னாடியே வேற போய் பார்ப்பான். அது மாதிரி அப்படி போல அவன் நின்றுட்டு பாக்குறான். வந்து 1000 கண்ணாச்சு சுத்தி வர எங்க வேணாலும் என்ன நடந்தாலும் பார்க்க முடியுது அவனால. சில பேர் அனுப்பிச்சு இதெல்லாம் எடுத்துன்னு வான்னு அனுப்பிச்சிருக்கான். அவெல்லாம் போய் எடுத்துன்னு வரத்துக்கு போயிருக்கா. எடுத்துன்னு போர்ச்சு அவெல்லாம் போறாளான்னு பாக்குறான். போயிட்டான். போன அப்புறம் அவர் சென்ற பின்னால பின்னும் ஒரு குறைவு தீர்ப்பான். பின்னும் அதுக்கப்புறமும் ஒரு குறைவு, ஏதோ ஒரு குறை தீர்ப்பான். அதை தீர்க்கணுன்றதுக்கு ஏற்பாடு பண்றான். அது தீர்க்கிறான். என்ன குறை? அது இத்தனை பண்ணியிருக்கானே, விழுந்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கு வந்து என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் யோசனை பண்ணி பூஜைக்கு வேண்டிய சாமான்களுக்கு எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்த தேவர்கள்ட்ட, அப்புறம் வந்து உபகரணங்கள்லாம் அந்த சோடச உபச்சாரத்துக்கு வேண்டிய அத்தனை பொருள்களையும் வரவழைச்சு என்னெல்லாம் எடுத்துன்னு வரணும்னு சொல்லி, இந்த பூலோகத்துல இருந்து கூடாதுப்பா, நம்ம உலகத்திற்குடைய தெய்வீகமான அந்த பொருள்களை எல்லாம் சேர்த்து நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி அவற்றையெல்லாம் ஒழுங்கா எடுத்துட்டு சீக்கிரம் வரணும்னு சொல்லி அவள்லாம் அனுப்புறான். அனுப்பிச்சு அவள்லாம் கிளம்பி போயாச்சு. கிளம்பி போன அவள்லாம் வழி அனுப்பி விட்டு அதுக்குள்ள சுத்து பார்த்து யோஜனை பண்றோம். நாமளுமே நல்ல எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டோம். வீட்லயே ஒரு ஹோமம் பண்றோம்னு உட்காந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி எல்லாம் முடிச்சிடுவோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு தடவை பார்ப்போம். ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருப்போம். ஒரு லிஸ்ட்ல என்னெல்லாம் எழுதி வச்சிருப்போம். இது இத்தனையும் நல்லா முடிச்சுட்டோமா, அத்தனையும் பண்ணி வச்சிருப்போம். வாத்தியார் வந்து உட்கார்ந்துருப்பார், புரோகிதர் உட்கார்ந்துருப்பார், எல்லாம் பண்ணுவார். திடீர்னு
அவர் ஏதோ ஒண்ணு கேட்பார், அது மாத்திரம் இருக்காது. எல்லாம் இருக்கும், அது ஒட்டு மாத்திரம் வந்துடும். தெரிஞ்சோன்னு கொல்ல பக்கத்தால போய் அடுத்த ஆத்துல இருந்து போயிருக்கான்னு கேட்போம். நம்ம துரதிருஷ்டம் அவளும் இல்லையே, நாங்க வாங்கி வைக்கலையே, நேற்று வெள்ளிக்கிழமையோன்னு வெத்தலை பார்க்க போறோம், எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், மிச்சமே இல்லையேம்பா. அப்புறம் எங்க தெருக்கோடி இருந்த ஒரு நாடார் கடைக்கு போய் அங்கங்கே வெத்தலை கிடைக்கிறதான்னு பார்க்கணும். போய் அழிஞ்சு வரத்துக்குள்ள வாத்தியார் என்ன பண்ணுவார், இல்ல நான் வர வழியில ஒருத்தர் ராத்துக்கு போயிட்டு வந்தேன், என்னோட பையன் மறந்து வச்சுட்டு வந்தேன், முக்கியமான பையன், அது எடுத்து வரலான்னு வந்தேன், அதுல கொஞ்சம் வெத்தலை எல்லாம் இருந்தது, பாக்கு இருந்தது அப்படின்னு அவர் எடுத்துக்கணும். அப்பா இப்பதான் மூச்சே வந்து, நல்ல வேலை இத்தனை யோஜனை பண்ணி லிஸ்ட் போட்டு பண்ண நமக்கே அப்படின்னா இந்திரனுக்கு ஒரு குறை இருக்கத்தானே செய்யலையா, அவனுக்கு என்ன குறை இருந்ததுன்னா நம்ம அடுத்த செஷன்ல பாக்குறோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர். ஸ்ரீ குருபியோ நமः. ராம் ராம்.